everyone, welcome to the day 3 of LC's Interview Vibes. So, கடந்த 2 நாளும் நம்ம சூப்பரா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஒரு கம்பெனி ப்ரொஃபைல் நம்ம எப்படி நம்ம இது பண்ண போறோம், டிஸ்கிரைப் பண்ண போறோம், என்ன விஷயங்கள் நம்ம பண்ண போறோம் நம்ம கரெக்டா கத்துக்கிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ப்ரொஃபைல். நம்மளோட ப்ரொஃபைலை எப்படி பில்ட் பண்ண போறோம். நம்ம ப்ரொஃபைல் பில்டிங்னா டேரக்டா நம்ம எங்க போயிருவோம்னா, நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னா என்னோட ப்ரொஃபைல் பில்டிங் டேரக்டா ரெஸ்யூம் அப்படின்னு நம்ம போயிருவோம். ஸோ அந்த ரெஸ்யூம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் தான், ஒரு முக்கியமான அங்கம் தான். நம்ம ஒரு இன்டர்வியூ போகிறோம், அதை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வரப்போற நாள் அந்த ரெஸ்யூம்ஸோட டெம்ப்ளேட்ஸ் கூட அவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ப்ரொஃபைல் பில்டிங். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்களை பத்தி ஒருத்தங்க சர்ச் பண்றாங்கன்னா உங்க ப்ரொஃபைல் தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்மளை பத்தி கூகுள்ல தேடும் போது நம்ம உலகத்துல நம்ம புகழ் பேசணும் அப்படி நம்ம மாறணும், அதான் முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம ப்ரொஃபைல்ஸை நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் லிங்க்டின். ஸோ லிங்க்டின் மேஜரா ஒரு பெஸ்ட் ரோல் நம்மளுக்கு ப்ரொஃபைல் பில்டிங் சூப்பராக பிளே ஆகுது. ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைல் பில்டிங்கை நம்ம லிங்க்டின்ல பக்காவா நீட்டா கிளியரா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம், நிறைய இடத்துக்கு போவோம், சிம்போசியம்ஸ் போவோம், நிறைய கம்பெனிஸ் போவோம், இன்டர்ன்ஷிப்ஸ் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். பட் அதை நம்ம ரெகுலராக அப்டேட் பண்றோமா பார்த்தா நம்ம நிறைய பேர் அதில் ஃபெயில் ஆகும், இன்க்ளூடிங் மீ. நான் கூட நிறைய நேரம் என்னோட ப்ரொஃபைல் அப்டேஷன்ல டைம் இல்லை, இல்லாட்டி ஃப்ரீயா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் விட்டுடலாம், இல்லாட்டி மறந்து கூட போயிடலாம். ஆனால் இதை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம ப்ரொஃபைலை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா, எவ்வளோக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொஃபைல் பில்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, பேசிக்கா லிங்க்டின் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க லிங்க்டின்ல எடுத்துக்கிறீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜென்ரலா ஒரு வெப் டெவலப்பர் இல்லாட்டி ஆப் டெவலப்பர், ஒரு டெவலப்பர்னு நீங்க மென்ஷன் பண்றதோட நீங்க என்ன கிரைட்டீரியால இருக்கீங்களோ அதை கரெக்டா உங்க லிங்க்டின்ல மென்ஷன் பண்ணுங்க. வை நாட், நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், உங்களை நீங்க ஒரு ஜாப் சீக் பண்ணிட்டு இருக்கலாம். அப்போ ஒரு ப்ரொஃபைல் தேடும் போது ஒரு ஆப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு தேடுறாங்க அப்படின்னா, ஒரு வெறும் ஆப் டெவலப்பர் தான் அவங்க ரெக்யர்மெண்ட் ஆகும். வெறும் டெவலப்பர்னா சரி வேண்டாம் அப்படின்னு மூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு ஆப் டெவலப்பர், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அவங்க தேடுற நீடுக்கு ஏற்ற மாதிரி உங்க இது இருந்துச்சுன்னா சர்ச் பண்ண உங்க நேம்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க ப்ரிஃபரபிளா மாற நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல்ல நீட் அண்ட் கிளீனா என்ன கிரைட்டீரியால நீங்க இருக்கிறீங்களோ அதை கரெக்டா செட் பண்ணுங்க. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஸோ இது நான் மெக்கானிக்கல்னா, ஸோ ஐ நோ 3D டிசைன், 2D டிசைன், ஸோ AutoCAD. எனக்கு டெவலப்பிங்ல, எனக்கு டிசைன் டெவலப்பிங்ல இன்ட்ரெஸ்ட், அனலைசிஸ், ஸோ உங்களோட கிரைட்டீரியா என்னதோ அதை கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. இது சிவில், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங், எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோ அதையும் நீங்க கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல்ஸா இருக்கலாம், நீங்க மேனுஃபேக்சரிங் போகலாம், ஐடியும் போகலாம். ஸோ என்னென்ன வேணுமோ அதை கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுல அப்பார்ட் ஃப்ரம் இது எதுவுமே எனக்கு இல்லை, நான் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்றீங்க, இல்லாட்டி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் ஒரு SEO அப்படின்றீங்கன்னா, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? SEO கிரியேஷன்ஸ் பண்ண போறீங்களா, போஸ்டர் டிசைனிங் பண்ண போறீங்களா, பேக்எண்ட்ல ஒர்க் பண்ண போறீங்களா, சர்ச் இன்ஜின் பூஸ்டிங் பண்ண போறீங்களா? ஸோ என்ன விஷயம் நீங்க அதில் எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்களோ அதை கரெக்டா போடுங்க. அப்போதான் அந்த கிரைட்டீரியால உங்களை சர்ச் பண்ணும்போது உங்களை கரெக்டா ஒரு முத்தா தேடி கண்டுபிடிப்பாங்க யாரா இருந்தாலும். ஸோ அதுக்குரிய பாயிண்ட்ஸை நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட எதுவோ அதை கரெக்டா நம்ம லிங்க்டின்ல அப்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பில்டிங்ல இந்த அப்டேஷன்ஸோட மட்டும் முடிஞ்சவே செய்யாது. நம்ம இதுல இதே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெவலப்பர்னா அவங்க நினைச்சா என்ன தெரியுமா பண்ணலாம், நான் வெறும் டெவலப்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். அவங்க என்ன பண்ணலாம்னா, GitHubல கோட் சேர்த்தலாம். அவங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால ஃப்ரீ டைம்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப்ஸ், வை நாட், நாங்கள் எங்கள் கம்பெனில கூட நாங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ இஃப் யூ நீட், நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் எங்கள் கம்பெனிக்கு வரலாம். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்ல நீங்க லேர்ன் பண்றத உங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ் அவங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்க டு மேக் தட் ரீச் த வேர்ல்ட். ஸோ இன்டர்ன்ஷிப் நான் ஒரு டெவலப்பரா பண்ணியிருக்கிறேன், எனக்கு இப்படி நாலேஜ் இருக்கு அப்படின்றத நம்ம உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கு அந்த லிங்க்டின் பேசிக்கா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண கோட்ஸை GitHubல அப்டேட் பண்ணி அதை காப்பி பண்ணி அதை என்ன பண்ணலாம், GitHubல ஒரு கோட் போட்டிருக்கேன், இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க லிங்க்டின்ல அதை எடுத்து அப்டேட் பண்ணலாம். அண்ட் சம் பீப்புள்ஸ் ஆர் தேர், ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, தேர் வெரி நாலேஜ். ஸோ ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, பேட்டன்ட் வாங்குவாங்க. ஆனால் அந்த ஜேர்னலும் பேட்டன்ட்டும் வாங்கிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க வச்சுப்பாங்க, தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு இனோவேஷன் பண்ணீங்களா, அதில் ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணீங்களா, நீங்கள் ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கீங்களா, ஒரு புதுசாக ஒரு கண்டுபிடிச்ச பேட்டன்ட் உங்களுக்கு இருக்குன்னா அந்த ரைட்ஸை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸில் அப்டேட் பண்ணுங்க.
ஃபியூச்சர்ல வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒருத்தர் தேடும் போது இதுக்கு ஐயோ பேட்டன்ட் இது இருக்கு, இது எப்படி அப்படின்னு நம்ம தேடாம நம்ம இதுல நம்ம அப்டேட் பண்ணி வச்சிருந்தாதான் இவங்க தானா அது அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு அது ஹோப்பா இருக்கும், பார்த்தவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா அதுல கரெக்டா உங்களுக்கு லிங்க்டின்ல அப்டேட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான அப்டேஷனுக்கு நம்ம ப்ரொஃபைல் பில்டப்க்கு நம்ம லிங்க்டினை யூஸ் பண்றோம், புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது போக நம்ம ப்ரொஃபைல் அப்டேஷன், ஜாப் சர்ச் பண்ண போறோம், நாக்ரி யூஸ் பண்றோம், நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், எல்லாமே இருக்கலாம். பட் நம்ம ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ பேசிக்கா இப்போ நம்ம எல்லாருமே டிபெண்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிறது லிங்க்டின் தான். ஸோ அந்த லிங்க்டினோட ப்ரொஃபைலை நீங்க ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் அண்ட் சூப்பராக வச்சுக்கோங்க. ஈஸியா ரொம்பலாம் கஷ்டப்படாங்க. ஈஸியா உங்களுடைய வாண்டட்ஸ் தேடி உங்களுக்கு வரும், உங்களுடைய ரெக்வயர்மெண்ட்ஸ் வரும். அதே மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும் லிங்க்டின்ல நம்ம பார்த்துருப்போம், ஓப்பன் டு ஒர்க், ஹையரிங் அப்படின்னு. ஸோ உங்களுக்குரிய கிரைட்டீரியா, நீங்க ஓப்பன் டு ஒர்க், நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா இன்டர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ஓப்பன் டு ஒர்க்னு போடுங்க. அதே இது நீங்க வந்து இப்போ முடிச்சிட்டீங்க, நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன், என் லிங்க்டின் ப்ரொஃபைல் அப்படின்னு சும்மா இருக்குதா, அந்த டைமிங்ல உங்களுக்கு சப்போஸ் ஜாப் கிடைக்க லேட்டா நீங்க கிடைச்ச மாதிரி இதாகலன்னா கூட அந்த டைம்ல கூட நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி இது கூட நீங்க எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஸோ மட்டும் இருந்துடாதீங்க. இது ஒரு எங்களோட ஸ்பெஷல் அட்வைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், அது நான் ஒரு கோர்ஸ் நான் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டைமிங்கில் நான் முடிச்சிட்டேன், இப்போ நான் ஒரு வெக்கேஷனில் இருக்கேன், என்னோட ஸ்கில் செட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பைத்தானில் நல்லா தரவாகணும், HTML CSS நான் நல்லா தரவாகணும். அதர்வைஸ் நான் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டில் ஒரு ஃப்ளட்டர் டெவலப்பர் ஆகணும், இல்லாட்டி நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் போகிறேன், நல்ல கண்டென்ட் ரைட்டர் ஆகணும், ஒரு இன்டர்வியூஸ் எப்படி கிளியர் பண்ணணும்னு தெரியணும், இல்லாட்டி எனக்கு ஒரு ஃபோனடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். எது நினைச்சாலும் அந்த கோர்ஸஸை படித்து அந்த சர்டிஃபிகேஷன்ஸை அது அப்டேட் பண்ணுற வழியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். எப்போவுமே ஃப்ரீயாக இருக்காதீங்க, கொஞ்சம் பிஸியாக உங்கள் ஷெடியூலில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே அதில் லிங்க்டின்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ப்ரொஃபைல் எப்படின்னா இப்படி இருக்கக்கூடாது. நம்ம ப்ரொஃபைல் நம்ம இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக நம்மள மாதிரி எப்படி ஹெல்த்தியாக நம்ம ஜிம் போய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அது ஒரு ஜிம் பாய் மாதிரி நம்ம ப்ரொஃபைல் இருக்கணும். ஸோ அது வந்து நமக்கு பதிலாக அதை என்ன பண்ணுவோம், ஃபைட் பண்ணி நமக்கு என்ன தேவையோ அதை ஈஸியாக நமக்கு வாங்கி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கோர்சஸ் வேணும்னா கூட நீங்கள் எங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுப்போம் சர்டிஃபிகேஷன்ஸோட. ஸோ நீங்கள் வந்து எங்களை கேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்ஸையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பில்ட் யுவர் ப்ரொஃபைல் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வரதில் ரெஸ்யூம்ஸ் பார்க்க போகிறோம், எப்படி இன்டர்வியூஸ் போக போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இன்டர்வியூஸில் இருக்க போது, எப்படி ஸ்மைல் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் ரெகுலராக எடுத்துக்கணும்னா இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்டர்வியூ வைப்ஸ்க்கு. Catch you soon. Keep in touch. Thank you.